கார்த்திக் ரேவதி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துர்காவோட நிச்சயதார்த்தம் நடத்துறதுக்காக எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. இங்க சந்திரா கார்த்திக்கிட்ட சவால் விட்டுருக்காங்க. டே, இந்த நிச்சயதார்த்தம் நான் நல்லபடியா நடத்தி காட்டிட்டா நீ என்ன செய்கிறேன்னு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, ஆமா, இந்த நிச்சயதார்த்தம் நவீன் துர்கா ரெண்டு பேர்த்துக்கும் நடத்தி காட்டிட்டா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. சரி, அதையும் நீயே சொல்லு அப்படின்னு சந்திரா சொல்லவும், நீங்கள் இந்த குடும்பத்துக்கு இனிமேல் துரோகம் பண்ண மாட்டேன், அக்கா குடும்பம் அக்கா பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு உங்கள் புருஷனோட போய் சந்தோஷமாக வாழ பாருங்கங்கிறாங்க கார்த்தி. அடப்போடா, நீ இதை எத்தனை தடவை தான் சொல்வேன்னு தெரியல. ஆனால் இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நினச்ச மாதிரி இப்போ பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைக்கும் துர்காவுக்கும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிட்டா நீ தான் ராஜா சேதுபதியோட பேரன், அபிராமி பையன், பரமேஸ்வரி கிழவியோட பேரன்னு சொல்லி நீ அக்கா முன்னாடி ஒத்துக்கிட்டு நீ இந்த வீட்டை விட்டும் சரி இந்த ஊரை விட்டே நீ போயிடணும் அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம், உங்களுக்கு எதுக்குங்க இந்த கெட்டணும்? நான் இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை தேடி வந்தேன். ஆனால் நீங்கள் நினைக்கிறக்கும் நான் நினைக்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. அந்த வித்தியாசமெல்லாம் ஒரு பக்கம் கிடக்கட்டும், முதல்ல நான் சொன்ன சவாலுக்கு நீ ஒத்துக்கிறியான்னு கேட்குறாங்க சந்திரா. சரி, அப்படி நடந்துட்டா தானே, நடந்தா பார்ப்போங்கிறாங்க கார்த்தி. கண்டிப்பாக நடக்கத்தாண்டா போகுது, நான் நினச்சது தான் நடத்தி காட்ட போகிறேன். திரும்ப திரும்ப நீ என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்க, ஒவ்வொரு தடவையும் நீ தான் ஜெயிக்கிறதா நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் இந்த தடவை உனக்கு பெரிய அப்பா வைக்க போகிறேன் பாருங்கிறாங்க சந்திரா. ஓஹோ, அப்படியா, அப்படி என்ன செய்ய போகிறீங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. அது எப்படி முன்னாடியே சொல்லிட்டா நீ தான் உஷாராயிடுவியே. நீ ஏதாவது ஒரு தில்லாலங்கடி வேலை பார்த்து எங்கள் அக்கா கறிக்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டே இருப்ப, அதுக்கு நான் வழிபடணுமா என்ன? ஆனால் இந்த தடவை என்கிட்ட நீ கையும் களவுமா வசமாக மாட்டிட்டடா மவனே. இந்த குடும்பத்தை மட்டும் இல்லை, ஊரை விட்டும் ஓட போகிற எங்கள் அக்காக்காரி முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிற்கிறத நான் பார்க்க போகிறேன். ரேவதி உன்னை வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிறதையும் நாங்கள் எல்லாரும் கண்குளிர பார்க்கத்தான் போகிறோம் அப்படின்னு ரேவதியை குறிவிச்சு பேசுகிறாங்க சந்திரா. கார்த்திக்கு ஏதோ ஒன்று சந்தேகமாகவே இருக்குது. ஜானகி அம்மாவை இவங்க பார்த்துட்டு வந்ததுலேருந்து ரொம்ப நல்லவங்களாக மாறின மாதிரி நடிக்கிறாங்க. அப்போ இவங்க ஜானகி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகமாக இருக்குது. உடனே கார்த்தி ஜானகிக்கும் மைதிலிக்கும் ஃபோன் போட்டு கேட்குறாங்க, நேற்று உங்களை காரில் விட்டு மோதினாங்கல்ல சந்திரா, அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாம் மாப்பிள்ள, வீட்டு அட்ரெஸ்ஸு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதை வச்சு தேடி வந்தோன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு போனாங்க, ரொம்ப ஆறுதலாக பேசினாங்க மாப்பிள்ளைங்கிறாங்க. அதை கேட்டதுமே கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ தீபாவோட ஃபோட்டோவை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க யார் என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அதை பற்றி தான் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு இக்கு வச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னு கார்த்திக்கு புரிஞ்சிருச்சு. ஏதாவது ஒரு ஆதாரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி நம்மக்கிட்ட தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க. துர்கா நிச்சயதார்த்தத்தில் இப்படி ஒரு மும்மரமாக இருக்காங்கன்னா இவங்க ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது, அக்கா குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிற ஆளும் கிடையாது. அப்போ இந்த மாப்பிள்ளைக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, அந்த மாப்பிள்ளையை பற்றி நம்ம நல்லா விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க கார்த்தி. துர்கா நவீன் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு துர்காவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இவங்க இந்த அளவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்கன்னா நிச்சயமாக அந்த மாப்பிள்ளையை பற்றி நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கார்த்தி உடனே புரோக்கரை போய் பார்க்குறாங்க. புரோக்கர் கிட்ட கேட்குறாங்க. அவர் தப்பு தவறா ஏதோ பதில் சொல்கிறாங்க. என்ன நீங்கள் சரியான பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, அவங்க ஊர் எது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு கார்த்தி கேட்குறாங்க. புரோக்கர் தட்டு தடுமாறி அதொன்று இதொன்று சொல்லிட்டு இருக்காங்க. சரி இருங்க, நான் அவங்களையே போய் கேட்டுக்கிறேங்கிறாங்க. தம்பி தம்பி, அப்படியெல்லாம் ஒன்றும் கேட்க வேண்டாம், இந்த கல்யாண மும்மரத்தில் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, அதான் சாமுண்டீஸ்வரி அம்மாவே இந்த கல்யாணத்துக்கு சரின்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, நீங்கள் ஏன் தம்பி குறுக்க போந்து பேசுகிறீங்கிறாங்க புரோக்கர். சரி, இவர்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை தேடிக்கிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை அங்கே ரொம்ப பிஸியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஏதோ அங்கங்கே நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. போய் அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறாங்க கார்த்தி. ஆமாம் சார், நான் உங்களை பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஆமாம் உங்கள் கம்பெனியோட பேர் சொல்ல முடியுமா அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. தம்பி, அது ரொம்ப பெரிய லெவலில் இல்லை, இருந்தாலும் இப்போதைக்கு எல்லாமே டல்லாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்கிறாங்க. பரவாயில்ல சொல்லுங்கள், எந்த இடத்துல இருக்குது, எந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க, பிஸ்னஸ் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, அதை பற்றியாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அப்போது தட்டு தடுமாறி அதை எதையும் பொய்யும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அட்ரஸை குறிச்சிக்கிறாங்க கார்த்தி. சரிங்க, இல்லை எதுக்காக நீங்கள் கேட்டீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, பாவம் கஷ்டப்படுற குடும்பம், அதனால தான் சரி உங்கள் கம்பெனியில் அவங்கள ஜாயின் பண்ணி விடலான்னு கேட்டேங்கிறாங்க கார்த்தி. ஓ அப்படியா தம்பி, சரி கல்யாணம் முடியட்டும், கல்யாண பரபரப்பில் நான் எதையும் கண்டுக்கவே முடியல, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னை வந்து பார்க்க சொல்லுங்கிறாங்க. சரிங்க, அட்ரஸை சரியாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு கார்த்தி மறுபடியும் செல்ஃபோனில் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் அட்ரஸ் சரியாகவே வரல. தம்பி தம்பி, இந்த வீட்டுக்கு நீங்களும் மாப்பிள்ளை, சரி உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது, இதுதான் தம்பி என் கம்பெனி அப்படின்னு ஒரு அட்ரஸை சொல்கிறாங்க. அந்த அட்ரஸை சரியாக கரெக்டாக குறிச்சிக்கிறாங்க நம்ம கார்த்தி. உடனே சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. உடனே அந்த அட்ரஸை நம்ம அருண் ஆனது ரெண்டு பேர்த்துக்குமே அனுப்பி வைக்கிறாங்க. என்னடா கார்த்தி, என்ன இந்த அட்ரஸை எதுக்காக கேட்ட அப்படின்னு கேட்குறாங்க அருண். ஆமாம், இந்த அட்ரஸை பற்றி கொஞ்சம் விசாரிக்க முடியுமா, இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு பாருங்கிறாங்க. அருண் ஆனது ரெண்டு பேருமே அதை செக் பண்ணி பார்த்துட்டு, டே இப்படி ஒரு கம்பெனி இல்லவே இல்லைடா, இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கிற அப்ரோடே கிடையாது, அப்படி இருக்க எதுக்காக இந்த
அட்ரஸை கேட்குற அப்படின்னு ஆனந்த் கேட்குறாங்க. இல்லை, இந்த கம்பெனியை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கலான்னு ஒரு காரணமாக தான் கேட்டேங்கிறாங்க. சரிடா கார்த்தி, நீ கேட்டால் ஒரு காரணம் இருக்கும். சரி, நான் வச்சுட்டுமா அப்படின்னு ஆனந்த் ஃபோனை கட் பண்ணுறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அந்த கம்பெனியை இன்னும் 2-3 பேர்த்துக்கிட்ட விசாரித்து பார்க்குறாங்க. அப்படி ஒரு கம்பெனி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக்கு உறுதியாக தெரிஞ்சிருது இவங்க எல்லாருமே ஏதோ ட்ராமா பண்ணி தான் வந்திருக்காங்கன்ட்டு. உடனே ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கான ஆதார பத்திரமெல்லாம் தேவைங்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் வேணும் இல்லையா, உங்கள் குடும்ப அட்ரஸை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த அட்ரஸையும் சொல்கிறாங்க. அதை பற்றியும் விசாரிக்கிறாங்க கார்த்தி. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இவங்களுக்குன்னு ஒரு ரேஷன் கார்டோ இல்லை ஆதார் கார்டில் இவங்களோட இணைப்போ எதுவுமே இல்லைன்னு தகவல் தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் கார்த்திக்கு புரிஞ்சு போச்சு இது எல்லாமே சந்திராவோட ஏற்பாடு தான். புரோக்கரை நம்பி தான் இந்த கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிச்சி எப்படியாவது அத்தைக்கிட்ட நிரூபித்து காட்டணும். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது நிச்சயதார்த்தத்துக்கு. இந்த நிச்சயதார்த்தத்துக்குள்ளேயே இவங்களோட முகத்திரையை கிழிச்சா தான் நாம நினைச்ச மாதிரி நவீனை கொண்டு வந்து நிறுத்த முடியும்னு கார்த்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. தீபா விஷயத்துல எப்படி எல்லாரும் ட்ராமா பண்ணி அப்பா அம்மா மாப்பிள்ளைன்னு வேஷம் போட்டாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் ட்ராமா பண்ணியிருக்காங்க. இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் தான். சீக்கிரமாக இவங்களை கையும் களவுமா பிடிச்சு அத்தை முன்னாடி நிறுத்தி இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுத்துட்டு நவீனை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி துர்காவுக்கும் நவீனுக்கும் நிச்சயதார்த்தத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு கார்த்தி மும்முரமா ஈடுபடுறாங்க. திரும்பவும் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட போய் பேசுறாங்க. இதை பாருங்க, நீங்க என்னமோ எங்களை சந்தேகப்படுற மாதிரியே பேசுறீங்க. நீங்க எது பேசுறதா இருந்தாலும் சின்ன சம்மந்தி கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்றாங்க. சந்தேகம் இன்னும் வலுவாகுது. ஓஹோ, அப்போ சந்திராவோட ஏற்பாட்டுல தான் இந்த வேலை நடக்குதா? அப்போ சந்திரா பார்த்துக்கிற மாப்பிள்ளை நிச்சயமா கண்டிப்பா நல்லவராக இருக்க வாய்ப்பே கிடையாது. சரி, சின்ன மாமியார்கிட்டையும் போய் பேசி பார்த்துடலாம் அப்படின்னு மயில் வாகனத்தையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு கார்த்தி மயில் வாகனம் 2 பேரும் போய் சந்திரா கிட்ட பேசுறாங்க. ஆமா, இந்த புரோக்கரை நம்பித்தானே நீங்க மாப்பிள்ளைய வர வச்சிங்க. மாப்பிள்ளையோட கம்பெனி அட்ரஸ், ஊரு, பேரு இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலான்னு கேட்குறாங்க. சந்திரா திருன்னு முழிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் இருக்கு, எங்க அக்காவே இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சம்மதிச்சிட்டா. எங்க அக்காவுக்கு தெரியாத விஷயங்களா உங்களுக்கு தெரிய போகுது. எங்க அக்கா அவ பொண்ணையே கொடுக்க சம்மதம் சொல்லிட்டா. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்திருக்கு? உங்களை பத்தி எல்லாம் இப்படிதான் எங்க அக்கா விசாரிச்சாலா? எங்க அக்காவுக்கு பிடிச்சிருந்தா சரி, உங்களை பத்தி எங்களுக்கு என்ன? எங்க அக்கா எந்த விஷயத்திலையும் கரெக்டா இருப்பா. எங்க அக்கா எடுக்கிற முடிவும் சரியா தான் இருக்கும். மாப்பிள்ளை நல்லவர், அதுல போதும் எங்களுக்கு. இதை பத்தி நீங்க எதுவும் விசாரிக்க தேவையில்லை. உங்க வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு போங்கன்னு சந்திரா பட்டும் படாம பேசிட்டு போறாங்க. என்னது, சின்ன மாமியார் பேசுறதே சரியில்லையே சகல, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க மயில் வாகனம். எனக்கும் அதாங்க சந்தேகமா இருக்கிறதுனால தான் வந்து கேட்டேன். ஆனா இவங்களும் சரியான அட்ரஸ் சொல்லல. மாப்பிள்ளையும் இந்த ஊர்ல இருந்து வரேன்னு அவங்களும் கரெக்டான அட்ரஸ் சொல்லல. எனக்கு என்னமோ எல்லாரும் செட் பண்ணி ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. ஆமா சகல, எனக்கும் அப்படித்தான் தோணுது. அந்த மாப்பிள்ளை திருன்னு முழிக்கிறானே தவிர கரெக்டா எதுவுமே பேச மாட்டேங்கிறான். மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் வந்து ரகசியமா தனியா போய் நின்று பேசிட்டு இருக்காங்க. வேற ஏதோ டவுட் இருக்கு, எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்குங்கிறாங்க மயில் வாகனம். ஆமாங்க, நான் சந்தேகப்பட்டதும் சரியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி திரும்பவும் போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசுறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்திரா பயப்படுறாங்க. ஐயோ, இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப அக்கா கிட்ட சொன்னான்னா அக்கா உடனே நம்மளை வந்து என்ன ஏதுன்னு விசாரிப்பாளே. இப்ப நம்ம என்ன பதில் சொல்றது? சே, இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே. இந்த தடவை இவன் தான் ஜெயிச்சிருவான் போல இருக்கு. இந்த மாப்பிள்ளையை பத்தி அக்கா கிட்ட புட்டு வச்சிருவான் போல இருக்கு. இதுக்கு விடவே கூடாது, நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லி போய் தடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு சந்திரா போய் சாமுண்டீஸ்வரி அக்கா கொஞ்சம் ஒரு நிமிஷம் இங்க வாவே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ளை ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு, அது என்னன்னு கேட்டு வரேங்கிறாங்க. அக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதை விட முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும், வாக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. என்ன சந்திரா பேசிட்டு இருக்கு, ஏன் இப்படி கூட்டிட்டு வந்த, என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அக்கா, மாப்பிள்ளையை பத்தி யாரோ தவறா ஏதோ மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த டிரைவர் மாப்பிள்ளை அதை கேட்டுக்கிட்டு இப்ப வந்து ஏதோ என்கிட்டயும் சந்தேகம் கேட்டுட்டு இருந்தான். அவன் சொல்றது எல்லாம் நீ நம்பாதக்காங்கிறாங்க. ஏய், மாப்பிள்ளையை பத்தி அப்படியெல்லாம் பேசாத. மாப்பிள்ளை எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். ஆனா எனக்கு வந்தது ஒரு டவுட் இருக்கு சந்திரா. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்ததும் என்கிட்ட ஒரு பணம் 10 லட்சம் ரூபா கேட்டாங்க. அதை நான் ரெடி பண்ணணும். அதை பற்றி நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வரேங்கிறாங்க. இது கேட்டதும் சந்திராவுக்கு தூக்கி வரப்படுது. என்னது, பணம் 10 லட்சம் கேட்டாங்களா? அக்கா எதுக்கு கேட்டாங்க அப்படின்னு சந்திரா கேட்கவும், அதாண்டி செலவுக்கெல்லாம் தேவைப்படுதான். அவங்க பேங்க் லாக்கரில் ஏதோ காரணத்தினால லாக் ஆகி போச்சு, பணம் எடுக்க முடியல, இப்போ கை செலவுக்கு வேணும்னு கேட்டாங்கடி. அதுக்கு தான் நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி பணம் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறேங்கிறாங்க. ஐயோ போச்சு, இப்போ இவங்கிட்ட போய் பணம் 10 லட்சம் ரூபா மாப்பிள்ளை கேட்டாங்கன்னு சொன்னால் இவனுக்கு சந்தேகப்படுறவனுக்கு சரியாக தான் போச்சு போ. மாப்பிள்ளை வீட்டுக்காரனுங்களோட புத்தியை காட்டிட்டானுங்களே. அதுவும் கார்த்திக்கு சந்தேகம் வந்த நேரத்தில் இப்போ பணத்தை வேற கேட்டிருக்கானுங்க. இவனை சொல்லிக்கவே வேண்டாம், ஆணி வேறு அக்கு வேறையா பிடுங்கி தள்ளிடுவானே. இப்போ என்ன செய்யறதுன்னு சந்திரா உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்க்கறக்காக ஓடுறாங்க. அக்கா சரி, உன் வேலையை பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மாப்பிள்ளையோட அப்பாவையும் அம்மாவையும் தேடிக்கிட்டு போறாங்க. அங்கே ஒரு பக்கம் 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறதா பார்த்ததும் இங்கே வாங்குங்க அப்படின்னு சந்திரா கூப்பிடவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் என்னங்க சம்மந்தின்னு வராங்க. எது சம்மந்தியா? ஐயா, எனக்கே தெரியாம எங்க அக்கா கிட்ட பணம் கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க சந்திரா. அடா ஆமாங்க, மாப்பிள்ளை பையனுக்கு எப்படியோ உங்க வீட்டு
வீட்டு பொண்ணை கொடுத்துருவீங்க, அவன் உங்கள் வீட்டில் நல்லா வந்து செட்டில் ஆகிக்குவான். ஆனால் எங்களுக்குன்னு நீங்கள் என்னத்தை கொடுக்க போகிறீங்க? இதோ 5ஓ 10ஓ ஓரமாக ஒதுக்க போகிறீங்க. அதனை எங்கள் 2 பேர்த்துக்கு என்ன செலவுக்கு பற்ற போகுது? அதனால தான் ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்கள் அக்கா கிட்ட கறந்துக்கலான்னு நாங்கள் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம் யார் சொன்னான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஏய்யா, உன்னை நடிக்க வான்னு சொன்னா எங்கள் அக்கா கிட்ட எனக்கே தெரியாமல் இவ்வளவு பணத்தை சுட்ட வந்தியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சந்திரா மிரட்டவும், அட போங்கம்மா, நீங்கள் தான் எங்களை ஏற்பாடு பண்ணீங்கன்னு உங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சா உங்கள் நிலைமை என்ன ஆகும் தெரியுங்களா? கொஞ்சம் கல்யாணம் முடிய வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் சந்திராவை மிரட்டுறாங்க. அவங்க பேசுறத கேட்டுட்டு சந்திரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா இது, நம்ம செட் பண்ண ஆளுங்க நம்மளையே மிரட்டுறாங்களா? ஏய், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியுதாங்கிறாங்க சந்திரா. யார்கிட்ட பேசுகிறீங்கன்னு எனக்கும் தெரியும். மாட்டிக்கிட்டாலும் உங்களுக்கு தான் சிக்கல், நாங்கள் தப்பிச்சு போனாலும் உங்களுக்கு தான் சிக்கல். கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்கன்னு மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் பேசுகிறாங்க. கார்த்திக்கு சந்தேகம் வந்ததும் போய் சாமுண்டீஸ்வரி கிட்ட விவரத்தை சொல்கிறாங்க. அத்தை, இவங்களுக்கு கம்பெனி இருக்குதுனால சொன்னாங்கல்ல, அப்படி ஒரு கம்பெனி இல்லவே இல்லையே, நீங்கள் மறுபடியும் விசாரிச்சிங்களான்னு கார்த்தி கேட்குறாங்க. இது சந்திராவுக்கு தெரிஞ்ச புரோக்கர் கொண்டு வந்த வரதில்ல, தப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. சந்திரா பொண்ணுங்களுக்காக நல்ல வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுப்பா. அதனால என்னை விட அவளுக்கு தான் என் பொண்ணுங்க மேலே ரொம்ப அக்கறைங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னங்க இவ்வளவு நம்பிக்கையாக இருக்கீங்க, ஆனால் மாப்பிள்ளையை பற்றி நம்ம விசாரிக்க வேண்டியது இல்லையான்னு கேட்குறாங்க. மாப்பிள்ளை, அதான் அவங்க ரொம்ப பெரிய இடம்னு சொன்னாங்களே, இதுக்கப்புறம் விசாரிக்க என்ன இருக்குது? சந்திரா எல்லாமே விசாரித்து பார்த்துருப்பாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்னங்க இவ்வளவு நம்பிக்கையாக இருக்கீங்களே, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்ன அட்ரஸ், அந்த அவங்க சொன்ன பிஸ்னஸ் அப்படி எதுவுமே அப்ரோட் கம்பெனி எதுவுமே கிடையாதுங்கிறாங்க கார்த்தி. அதை கேட்டு தான் சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வருது. மாப்பிள்ளை, உங்களுக்கு தெரியாது எதுவுமே இருக்க போகிறதில்ல, இருந்தாலும் நான் கொஞ்சம் இப்போ எனக்கு டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸரை வச்சு நான் விசாரிச்சு பார்க்குறேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சரி, காட்டு பாருங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிட்டு இருக்கிறத மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் சந்திராவும் சந்தேகப்பட்டு பேசுறத கேட்டுட்டு, இனிமேலும் இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறது நல்லா இல்லை, சரி உனக்கு கிடைச்சதெல்லாம் நீ சுருட்டு, எனக்கு கிடைச்சதெல்லாம் நான் சுருட்டிக்கிறேன் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் முடிவெடுக்கிறாங்க. ஆமாங்க, இங்கே நம்ம இருந்து தப்பிச்சு போகிறது தான் நல்லது. மாப்பிள்ளை மட்டும் அவன் எப்படியோ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ போய் செட்டில் ஆகட்டும், ஆனால் நம்ம வந்து இங்கே இவங்க கையில் சிக்கிடக்கூடாது. சரி சரி, அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா நகை கொடுத்தாங்கல்ல, அதை நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், யாருக்கும் தெரியாமல். அந்த பொண்ணு அசால்ட்டாக இருக்கிற நேரத்தில் நான் அதை சுருட்டிக்கிறேன். நீங்கள் சாமுண்டீஸ்வரி கிட்ட கோளார பேசி பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிறாங்க. கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போகிறது தான் சரியான புத்திசாலித்தனம். மாப்பிள்ளையோட அம்மாவை நடிக்க வந்தவங்க துர்கா ரூமுக்கு போகிறாங்க. துர்கா ஏதோ ஒரு விரக்தியிலேயே கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க வச்ச நகையை கூட எடுக்காமல் இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வச்ச நகையை மாப்பிள்ளையோட அம்மா அந்த இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு அழுங்காமல் போய் பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க பையில் எடுத்து வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் மாப்பிள்ளையோட அப்பாவும் சாமுண்டீஸ்வரி மேனேஜர்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட போய் கோளாரா, சாமுண்டீஸ்வரி அம்மா உங்ககிட்ட பணம் கொடுத்தாங்களா, அது கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லவும், ஆமாம்மா அம்மா அப்போவே சொல்லிட்டாங்க, இந்தாங்க உங்களுக்கு தேவையான பணம்னு அவங்க மேனேஜர் பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பணத்தை மாப்பிள்ளையோட அப்பா வாங்கி சுருட்டி கட்டிக்கிட்டு 2 பேரும் அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக இட்டுத்தாங்க ஓட்டம். எப்படியோ கார்த்தி கண்டுபிடிச்சிடுறாங்க. கார்த்தி கண்டுபிடிச்சதும் உடனே அவங்க பின்னாடியே போய் கொடுக்க 2 பேரும் எங்க அவசரமா கிளம்பிட்டீங்க, நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாமே, ஏன் இவ்வளவு அவசரங்கிறாங்க. இல்ல எமர்ஜென்சின்னு போன் வந்தது, அதை போய் என்னென்ன நாங்க பார்த்துட்டு வந்துடுறோம், நிச்சயதார்த்தம் முடியறதுக்கு முன்னாடியே நாங்க வந்துருவோங்கிறாங்க. பையனோட நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டு என்னங்க எமர்ஜென்சின்ட்டு வெளியே போறீங்களே, இந்த நிச்சயதார்த்தம் முடியட்டுன்னு போலாங்களேங்க. இல்ல தவிர்க்க முடியாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு, போயே ஆகணுங்கிறாங்க. என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாத, மரியாதையா வந்து உண்மையை ஒட்டுக்காங்கன்னு கார்த்தி கூப்பிடுறாங்க. இந்த பக்கம் சந்திராவை பார்த்து ஓடுறாங்க. ஐயோ சம, கார்த்தி பையனுக்கு எங்களை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு, எங்களை மிரட்டி கேட்டுட்டு இருக்கான், நாங்க என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல, எங்களை எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இதை பாருங்கள், நான் இருக்கேன், நீங்கள் தைரியமாக இருங்க, அவங்க என்ன மாரி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. ஐயோ சமந்தி, இப்போ நாங்கள் வெளியில் போகிறதுக்கான வழியை மட்டும் சொல்லுங்கள், தயவுசெய்து உங்கள் காலில் வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்குறோம். சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்ட மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சு நாங்கள் சிக்கிட்டோம், எங்களை சுட்டுக்கொள்ளவும் தயங்க மாட்டாங்க, தயவுசெய்து எங்கள் உயிரை காப்பாற்றுங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், விட்டா போதுமடா சாமின்னு 2 பேரும் சந்திரா கிட்ட கெஞ்சுறாங்க. சந்திரா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. என்ன மாப்பிள்ளை வீட்டில் ரொம்ப மிரட்டுறேன்னு கேள்விப்பட்டேன், உன்னை பற்றி நான் எங்கள் அக்கா கிட்ட சொல்லியே ஆகணும். ஆமாம், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார், உன் மூத்த பொண்டாட்டி தானே அப்படின்னு தீபாவும் கார்த்தியும் இருக்கிற ஃபோட்டோவை காட்டுறாங்க. கார்த்தி அந்த ஃபோட்டோவை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஓஹோ, இந்த ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்டை அடிக்கிட்டு இருக்கீங்களா? எங்க இந்த ஃபோட்டோவை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க, இது ஒரு கிராஃபிங்க, இதை வச்சு தான் என்னை மிரட்டலான்னு பார்த்தீங்களா, சரி போய் அத்தைக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கார்த்தி தெனாவட்ட நிற்கும் போது சந்திராவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வருது. ஐயோ, இதே என்னடா இப்படி சொல்கிறான், தைரியமாக நிற்கிறானே, இந்த இடத்துலையும் நம்ம ஏமாந்துட்டோமா, விடக்கூடாது, இவன் ஏதோ ஒரு குருட்டு தெரியத்தில் தான் நம்மளை மிரட்டுறான், இவனை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஏங்க அங்கே பாருங்கள், நீங்கள் ஏற்பாடு பண்ணீங்களே மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் அங்கே செவரேறி குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கங்கிறாங்க. சந்திரா திரும்பி பார்க்குறாங்க. மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் கை கோர்த்துக்கிட்டு அங்கேருந்து எடுத்தாங்க ஓட்டம், தப்பிச்சு போனா போதுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா சந்திரா, ஐயோ இவங்க 2 பேர்த்தையும் ரூம்லேயே இருங்க, யாருக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருந்தேன், இப்படி இருந்து ஓடிட்டு இருக்காங்களே, இவன் வேற இதை கிராஃபின்னு வேற சொல்லிட்டானே. அக்கா காரிக்கிட்ட இப்போ 2 வகையிலையும் மாட்டிக்கிட்டோம், இவனை இப்போவும் நிரூபிக்க முடியாது போல இருக்கு, இப்போ மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவையும் இழுத்து பிடிச்சா நிச்சயதார்த்தத்தை நடத்த முடியும் அப்படின்னு நினச்சிட்டு சந்திரா